செட்டிநாடு ஸ்டைலில் நல்லா காரசாரமாக ஒரு நண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3/4 கிலோ நண்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஜாரில் 8 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா 15 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி சேர்த்துக்கோங்க. இது வதங்குற அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு இந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சிருக்கோம் இல்லையா, இதையும் சேர்த்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டு கண்டிப்பாக சேர்க்கணுங்க. இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே இந்த பேஸ்ட்டு தான். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதித்து வரும்போது நண்டு ஆட் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நண்டு நல்லா வெந்து வந்துடும். இப்போ கொஞ்சம் குழம்பு வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நண்டு குழம்பு ரெடி.